டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலிகாமம் வடக்கில் மீள்குடியேற்ற காத்திருக்கும் மக்களுடன் இணைந்து போராட்டம் ஒன்றை நடத்த உள்ளது. வலிகாமம் வடக்கில் ராணுவம் காணி அபகரிப்பு மேற்கொள்வதை உடனடியாக நிறுத்துமாறு கோரி எதிர்வரும் 29ஆம் தேதி தெல்லிப்பளை பிரதேச சபை செயலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெறும். இதேவேளையில் வடமாகாணத்தில் ராணுவத்தினர் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கும் நில அபகரிப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆயத்தமாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். இலங்கை அரசாங்கம் ஊடகவியலாளர்களை பாதுகாத்து கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை நிச்சயப்படுத்த வேண்டும் என பிரிட்டன் கேட்டிருக்கின்றது. இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்து பிரிட்டன் தொடர்ந்தும் பாரதூரமான முறையில் கரிசனை எடுத்து வருவதாக அந்த நாட்டின் வெளிநாட்டு அலுவலக அமைச்சர் அலிஸ்டே பேர்ட் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச மனித உரிமை சட்டம், சர்வதேச மனிதாபிமான சட்டம் என்பவற்றை அனுசரித்து நடக்க வேண்டிய கடப்பாடு இலங்கை அரசாங்கத்திற்கு உண்டு என்றும் அவர் கூறினார். மத்திய அரசாங்கம் பலவீனமாக உள்ளதனாலேயே சீனா இந்திய மண்ணில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது என பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. சீன மக்கள் விடுதலை ராணுவ வீரர்கள் எல்லை தாண்டி இந்தியா உரிமை பாராட்டும் லடாக் பிரதேசத்தில் முகாம் ஒன்றை அமைத்திருக்கின்றனர். புதுடில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முரளி மனோகர் ஜோஷி அயல் நாடுகளில் ஆக்கிரமிப்பிலிருந்து எல்லைகளை பாதுகாக்க இந்திய அரசாங்கம் தவறிவிட்டதாக கூறினார். சிரிய தலைநகர் டமஸ்கஸின் சுற்றுப்புறத்தில் இடம்பெற்ற சண்டைகளில் ஆக குறைந்தது 80 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். டமஸ்கஸுக்கு தென்மேற்கே உள்ள ஜெடட் அல் ஃபெடேல் என்ற நகரில் சிறுவர்கள், பெண்கள் உட்பட 80 சிவிலியன்களை அரச படையினர் கொன்று குவித்ததாக சிரிய எதிரணி குழுக்கள் தெரிவித்திருக்கின்றன. சடலங்கள் ஆங்காங்கே கிடப்பதை எடுத்துக்காட்டும் படங்கள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.